ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்எஸ் சர்வர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மோஸ்ட்லி ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கிற L1 டீமுக்கு டெஸ்க்டாப் டீமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ டிஎன்எஸ் அப்படின்னா டொமைன் நேம் சிஸ்டம். இது என்ன பண்ணும் அப்படின்னா டொமைன் எந்த ஐபி கொடுத்தாலும் அதோட எந்த நேம் கொடுத்தாலும் அதோட என்ன ஐபி அப்படிங்கிறத டிஎன்எஸ் சர்வரில் போய் செக் பண்ணிட்டு வரும். அந்த சைட்டோட ஐபியை செக் பண்ணிட்டு வந்துட்டு நமக்கு யூசருக்கு சிஸ்டம் ரிசால்வ் பண்ணிட்டு அது கொடுக்கும். அது எப்படி இருக்குன்னா, இப்போ டிஎன்எஸ் சர்வர்னு ஒரு சர்வர் இருக்கும். ஸோ அந்த சர்வரில் எல்லாமே என்ட்ரி பண்ணியிருப்பாங்க. எல்லா ரெக்கார்டும் டிஎன்எஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. டிஎன்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா google.com அப்படின்னா அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் 1.2.3.3 எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அப்புறம் facebook.com அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நிறைய அந்த மாதிரி ஐபி அட்ரஸ் அதில் ரெக்கார்டாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. டிஎன்எஸ் என்ட்ரி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ யூசர் சிஸ்டம் இங்கே இருக்குது. ஓகேங்களா. இங்கே டிஎன்எஸ் சர்வர் இருக்குது. இங்கே ஒரிஜினல் அப்ளிகேஷன் சர்வர் இருக்குது. அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நான் என்னோடய வெப்சைட் நான் பிரதாப் அப்படிங்கிற ஒரு சைட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கே வச்சுருக்கேன்? பிரதாப்புங்கிற ஒரு சைட்டை இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய சர்வர் இதில் என்னோடய டெஸ்ட் வெப்சைட் ஓடிட்டுருக்குது. அப்படின்னு வச்சுருக்கேன். இதோட ஐபி 172.16.1.10 அப்படின்னு வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய வெப்சைட் அட்ரஸ். எப்படி வரும்? www.pradap.com அப்படின்னு வரும். இந்த அட்ரஸ் வரும். ஓகேங்களா. இதிலிருந்து என்ன பண்ணுவேன், இந்த அட்ரஸை டிஎன்எஸ் சர்வரில் ஒரு என்ட்ரி பண்ணியிருப்பேன். இப்படி www.pradap.com அப்படின்னா அதோட ஐபி அட்ரஸ் 172.16.1.10 அப்படின்னு சொல்லி நான் என்ட்ரி பண்ணி வச்சுருப்பேன். ஓகேங்களா. இப்போ யூசர் சிஸ்டத்தில் யூசர் என்ன பண்ணுவார், கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இல்லை ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு www.pradap.com அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணார்னா சிஸ்டம் என்ன தெரியுமா பண்ணும்? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சிஸ்டம் சிஸ்டத்தில் ஐபி அட்ரஸ், சப்நெட் மாஸ்க், டிஃபால்ட் கேட்வே, அது கீழே டிஎன்எஸ் ஐபின்னு அதுலேயே கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லா சிஸ்டத்தில் இருக்கும். அந்த டிஎன்எஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா டிஎன்எஸோட சர்வர் ஐபி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள், இப்போ டிஎன்எஸ் சர்வர் ஐபி 10.10.0.10 அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்ததுன்னா இந்த ஐபி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க 10.10.0.10 அப்படின்னு. அப்போ என்ன ஆகும், இந்த யூசர் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரெக்வெஸ்ட்டை இந்த யூஆர்எல் யூசர் டைப் பண்ணி என்டர் பண்ண உடனே இந்த ஐபியில் டிஎன்எஸ் சர்வர் என்னன்னு செக் பண்ணும். இப்போ டிஎன்எஸ் சர்வர் இந்த சர்வர் ஐபி இப்போ நேரடியாக இந்த சர்வருக்கு சிஸ்டம் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும். டிஎன்எஸ் சர்வருக்கு கம்யூனிகேட் பண்ணும். என்னென்னு கம்யூனிகேட் பண்ணோன்னா, எனக்கு pradap.comக்கு ஐபி அட்ரஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கம்யூனிகேட் பண்ணும். இங்கே எந்த சர்வர் டிஎன்எஸ்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த சர்வருக்கு தான் ஃபஸ்ட்டு கம்யூனிகேட் பண்ணும். ஏன்னா யூசருக்கு வேறு எந்த சர்வருமே தெரியாது. யூசருக்கு தெரியறது என்னென்னா இங்கே இருக்க டிஎன்எஸ் சர்வர் மட்டும்தான் தெரியும். ஸோ இதை இதில் என்ன ஐபி இருக்கோ அந்த டிஎன்எஸ் சர்வருக்கு கம்யூனிகேட் பண்ணோம். இந்த கம்யூனிகேட் பண்ணதுக்கப்புறம் இந்த டிஎன்எஸ் சர்வர் என்ன பண்ணும், அந்த ரெக்வெஸ்ட்டை ரிசீவ் பண்ணிவிட்டு அதில் இருக்க என்ட்ரி எல்லாம் செக் பண்ணும். இந்த மாதிரி ஒரு என்ட்ரி இருக்கான்னு. அப்படி என்ட்ரி இருந்ததுனால் pradap.comோட டிஎன்எஸ் சர்வரோட என்ட்ரி இருக்குது. என்ன இருக்குது? 172.16.1.10ங்கிற ஒரு என்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த டீட்டெயில்ஸை இந்த சிஸ்டத்துக்கு கொடுக்கும். இந்த சிஸ்டத்துக்கு கொடுத்தோன்னே என்ன ஆகுனா, சிஸ்டம் இந்த டீட்டெயில்ஸை கெட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு
அதுக்கப்புறம் இந்த ஐபி அட்ரஸ் இருக்கா, இந்த ஐபி அட்ரஸ்க்கு ஏன்னா இந்த நேம் இங்கே கொடுக்குது, இந்த நேமுக்கு இதுதான் ஐபின்னு சொல்லி டிஎன்எஸ் சர்வர் சொல்லிருச்சு. டிஎன்எஸ் சர்வர் சொன்னதுக்கப்புறம் அந்த ஐபியை வாங்கிட்டு சிஸ்டம் அந்த ஐபியை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணும். அந்த ஐபி இங்கே வந்து டைரெக்டாக அந்த ஐபி ரீச்சபிள் செக் பண்ணும். அந்த ஐபியை டைரெக்டாக ரீச் பண்ணால் இந்த சர்வர் என்ன பண்ணும், யாரெல்லாம் இந்த ஐபிக்கு இந்த நேமுக்கு வராங்களோ, இந்த ஐபிக்கு வராங்களோ, இங்கே வந்து வெப்சைட் ஆல்ரெடி லைவில் இருக்கும். இந்த வெப்சைட்டு வந்து டைரெக்டாக இந்த ப்ரௌசரில் இங்கே லோட ஆரம்பித்து டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். எக்ஸாம்பிள் google.comனு டைப் பண்ணிங்கன்னா google.comங்கிறத அந்த அந்த வெப்சைட் எங்கே இருக்குங்கிறதுக்கு டிஎன்எஸ் சர்வர் தான் சொல்லும், இந்த வெப்சைட் இந்த அட்ரஸில் ரன் ஆகிட்டுருக்குது அப்படின்னு. ஸோ அந்த டீட்டெயில்ஸை சிஸ்டம் டிஎன்எஸ் சர்வர்லேருந்து வாங்கிட்டு நேராக அந்த சர்வருக்கே போய் கூகுள் சர்வருக்கே போய் அந்த சைட்டை டவுன்லோட் பண்ணி நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து டிஎன்எஸோட ப்ராசஸ். ஓகேங்களா. இதில் வந்து ப்ரைவேட் டிஎன்எஸ், பப்ளிக் டிஎன்எஸ்ன்னு நிறைய இருக்குது. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் ப்ரைவேட் டிஎன்எஸ்ன்னு என்ன, பப்ளிக் டிஎன்எஸ்ன்னு என்னென்னு இந்த வீடியோ வச்சு இந்த பிக்சரை வச்சு கண்டினியூ பண்ணி போகலாம். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.